ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு 10 year old கிட்க்கு ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் saree அப்புறம் 3 மீட்டர் லைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டாப் பார்ட்டோட லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் டாப் பார்ட் லென்த் கூட 1 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch ஷோல்டர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்காக, 1/2 inch டாப் அண்ட் பாட்டம் பார்ட் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் ஷோல்டரில் மார்க் பண்ணீங்களோ அதே மெஷர்மெண்ட்டை அந்த ஆர்ம் ஹோல் லைன்லேயும் ட்ரா பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைனில் தான் ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். பஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு பஸ்ட்டோட வேல்யூவை 4 டிவைட் பண்ணி 1/2 inch ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே தான் வேஸ்ட்டுக்கும். சீம் அலவன்ஸ் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு நெக் லென்த் ஒரே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறனால இப்போ சேமாக மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்க்கு தனித்தனியாக தான் நெக் லென்த் மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 inch இன்சைட் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூவிலிருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பேக் ஆர்ம் ஹோலோட லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டை செப்பரேட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கையும் 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் நம்மளை ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைட் மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நாச்சஸ் கொடுத்து லைனிங்கை டர்ன் பண்ணி ஓவரால் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸை அனதர் பார்ட்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஒரு பெட்டர் கிளாரிட்டிக்காக நான் இந்த ஸ்லீவ் லைனிங்கில் மார்க் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ஃபேப்ரிக்லேயே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்கொயர்ட் ஃபேப்ரிக் எடுத்து அதை 1 time வித் வைஸாகவும் 1 time லென்த் வைஸாகவும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன் ஃபோல்ட்லேருந்து ஸ்லீவ் லென்த் ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் பார்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை 4 டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த வேல்யூவை 2 டிவைட் பண்ணி அதை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து அதே வேல்யூவை ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சென்டரில் ஒரு கட் கொடுத்து ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நீங்கள் 2 ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கோங்க. டாப் பார்ட்டோட ரைட் சைடும் ஸ்லீவோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாட்டம் பார்ட்டோட லைனிங்க்கு இப்போ சாம்பிள் கிளாத்தில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே ப்ராசஸும் உங்கள் லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்கள் லைனிங்கை 1 டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆன் ஃபோல்ட்லேருந்து உங்களோட வெயிஸ்ட் வேல்யூ இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் அந்த வேல்யூவை 3.14 டிவைட் பண்ணி ஆன் ஃபோல்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் லென்த் மார்க் பண்ணுறதுக்கு உங்களோட லென்த் ப்ளஸ் நீங்கள் 3.14 டிவைட் பண்ணுறப்ப கிடைச்ச வேல்யூ அது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் உங்கள் லென்த் ஆன் ஃபோல்ட்லேருந்து மார்க் பண்ணணும். நீங்கள் வெயிஸ்ட் கிட்ட கட் பண்ணுறப்ப 1/2 inch சீம் அலவன்ஸ் விட்டு தான் கட் பண்ணணும் ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக. இப்போது லென்த்தையும் கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட லைனிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கு லென்த்தை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெயிஸ்ட் கிட்ட கேதர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் லாங் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாட்டம் பார்ட்டை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது லாங் ஸ்டிச் கொடுத்ததுலேருந்து ஒரு த்ரெட்டை மட்டும் ஸ்லோவாக புல் பண்ணி அந்த கேதர்ஸ் எஃபெக்ட் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ பாட்டம் பார்ட்டோட மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸை அனதர் பார்ட்க்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ டாப் அண்ட் பாட்டம் பார்ட்டை ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதை ராங் சைட் டேர்ன் பண்ணிக்கோங்க. ராங் சைட் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் பார்ட்லேருந்து 2.5 inch மார்க் பண்ணி அது வரைக்கும் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. அந்த மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. Thank you for watching.